3 டைம்ஸ் ரொம்ப முக்கியம் குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு. ஃபேஸ் டைம், டச் டைம், டாக் டைம். ஃபேஸ் டைம்னா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 1 மாசம் 1.5 மாசத்துல எல்லாம் பார்வை அவ்வளவு டெவலப் ஆயிருக்காது. ஸோ கரெக்டா நீங்க தாய்ப்பால் கொடுக்குற அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் குழந்தைக்கு பார்வையே தெரியும், மற்றதெல்லாம் பிளர்டா தெரியும். ஸோ நீங்க அதுவும் குழந்தைங்க வந்து they give preferences to faces. முகம் தான் அவங்களுக்கு தெரியும். விளையாட்டு பொம்மையோ டாய்ஸோ அதுக்கு முக்கியமே இல்லை. குழந்தைகளுக்கு முகத்துல தெரிய எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு. ஸோ குழந்தை கூட எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபேஸ் கான்டாக்ட் வைக்கிறீங்க, எவ்வளோ தூரம் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபேஸ் டைம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா பாசமா நீங்கள் இமோஷன்ஸ் காமிக்கணும். ஸ்ட்ரெஸ்டா டயர்டா குழந்தைகிட்ட ஃபேஸ் காமிச்சிங்கன்னா குழந்தைக்கும் அந்த இமோஷன்ஸ் தான் உள்வாங்கும். ஸோ குழந்தை நல்லபடியாக கம்ஃபர்டபுள் ரிலாக்ஸ்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சைல்டா வளரணும்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் டைமில் காமிக்கணும். டாக் டைம் குழந்தையுடைய ஸ்பீச் லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகணும். குழந்தை கூட டே டு டே பேசிக்கிட்டே இருக்கணும். அம்மா இப்போ பால் கொடுக்குறேன், இன்னைக்கு பாப்பா நான் இது சாப்பிட்ருக்கேன், அது சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன், இந்த மாதிரி கதைகள்லாம் கூட குழந்தைக்கு சொல்லணும். அப்பதான் குழந்தைக்கு அந்த மொழி பரிச்சயமாகும். குழந்தையோட ஹியரிங் நல்லாவே கேட்கும். ஆனால் நிறைய கதை பேசலாம். குழந்தைக்கு புரியுது புரியல அப்படிங்கிறதா அடுத்தது செகண்டரி. ஆனால் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பேசுங்க. டச் அது குழந்தை கூட நல்ல ஜென்டிலா வச்சுக்கிட்டு குழந்தைய வருடி கொடுக்கறது, முதுக நீவி கொடுக்கறது, கை கால்களை ஸ்ட்ரோக் பண்ணி விடுறது, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூலம் தான் குழந்தையோட எல்லா சென்சஸும் ஆக்டிவேட் ஆகும். குழந்தைக்கு பாடி அவேர்னஸும் அப்பதான் வரும். இதனால தான் பெரியவங்க மசாஜ் டைம் மாதிரி வச்சு என்ன தடவி விடுறது, நீவி விடுறது, கை காலை பிடிச்சு விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் லாங் கனெக்ஷனுக்கு, ஸ்டிமுலேஷனுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே முக்கியம். குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்னும் டீடைலா இந்த வீடியோல போட்டிருக்கேன், தவறாம பாருங்க.